அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்னைக்கான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்கான ஜனவரி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த 12 ராசிக்காரர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி. மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ராசியில் இருந்த குரு பகவான் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதியிலேருந்து வக்ர நிவர்த்தி பெற்றிருக்கிறாரு. இனி உங்களுக்கு மேஷ ராசிக்கு வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சிறப்பாகவே இருக்கக்கூடிய அமைப்பை தான் ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த குரு பகவான். குரு அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதியாக இருக்கிறாரு. 9ஆம் அதிபதி உங்கள் ராசியில இருக்கும் பொழுது உங்களுக்கு வேண்டிய அனைத்து விஷயங்களுமே கிடைக்கும். தெய்வ நம்பிக்கை அதிகமாகும். நல்ல குருமார்கள் உங்களுக்கு அமைவாங்க. இதனால் உயர்கல்வி சம்பந்தப்பட்ட தடைகள் அனைத்துமே விலகும். சொத்து பிரச்சனைகள் போன்றவை எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விலகி செல்லும். உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான். 1 மற்றும் 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல இருக்கிறார். 8 8ஆம் வீட்டிலையும் கண்டம் விலகக்கூடிய காலகட்டமாகவும் உங்களுக்கு அமைகின்றது. நோய் விலகக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கிறது. லக்னாதிபதி 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள் உங்களுக்கு உண்டாகும். ஆனால் இதில் மட்டும் சற்று கவனமாக இருந்து செயல்பட வேண்டும். 2 மற்றும் 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே 8ஆம் வீட்டில் தான் இருக்கார். 2 8ஆம் வீட்டில் இருந்தாலும் சரி, உங்கள் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 8 தொடர்ந்து ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாட்ரி, ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்களில் மறைமுக பணங்கள் உங்களுக்கு வரும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் வரும். ஏன்னா 8 அப்படின்றது மறைவு ஸ்தானம். 2 8க்கு வரும் பொழுது இது சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு அவரே 7ஆம் அதிபதியாக மாறி உங்களுக்கு சுக்கிரன் உங்களுக்கு இதே வீட்டில் 18ஆம் தேதி வரையும் இருக்கிறார். இந்த பிரச்சனை 18ஆம் தேதி வரையும் தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதே போல் ஒரு பார்ட்னர் கூட தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதில் ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும். வியாபாரம் கொஞ்சம் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்காம இருக்கும். வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு தடைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரி காலகட்டங்களாக உங்களுக்கு ஒரு 18ஆம் தேதி வரையும் இருந்திருக்கும். 18ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் உங்களுக்கு 9ஆம் வீட்டில் வந்துடுவார். அப்போ 2 7ஆம் அதிபதியும் 9ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கைக்கூடி வரும். அதே போல் பார்த்தீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். 2ஆம் இடம் என்பது குடும்பத்தை சொல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா குடும்பம் நிச்சயமாக அமையும். குடும்பம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இந்த சுக்கிர பகவான் 18ஆம் தேதிக்கு மேலே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 மற்றும் 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 3 பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டில் இருந்தால் கடுமையான முயற்சி செய்து ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதித்தே தீரணும் அப்படின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால தந்தைக்கு அல்லது சகோதர உறவினர்கள்கிட்ட ஏதாவது சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படுத்தி வரலாம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது ரொம்ப நாளாக உங்களுக்கு 6ஆம் இடம் என்பது உத்தியோகஸ்தானம் இல்லையா. அப்போ ரொம்ப நாளாக வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை வேலையில் பிரச்சனைலாம் இருக்குது, வேலை மாற்றங்கள் தேவைப்படுது அப்படின்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நிச்சயமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். இது 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா தனுசு வீட்டில் இருக்கிறாரு. 5 9ல் இருந்தால் மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு உண்டாகும். குழந்தை சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டாகும். 5 9 தொடர்ந்து ஏற்பட்டால் தீர்த்த யாத்திரை செல்வதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பார். பெரிய பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். அப்போ இந்த சூரியன் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அப்போ 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இது சார்ந்த விஷயங்கள், நல்ல குரு அமைவது, இறை வழிபாடு, தீர்த்த யாத்திரை, நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சேருவது, குழந்தைகள் மூலமாக பெருமை அடைவது சூழ்நிலைகள் இதையெல்லாமே நடக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ 5 10ஆம் வீட்டுக்கு வந்தால் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க கூட அதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே இந்த சூழ்நிலையில் ஏற்படுத்தி கொடுப்பார். அதேமாரி குழந்தைகளுக்கும் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். 5 10 தொடர்ந்து ஏற்பட்டாலே உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு வருமானம் உண்டு, குழந்தைகள் மூலமாக ஒரு தொழில் உண்டு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
அதே போல் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் அப்படின்றது குலதெய்வம் அப்படின்றதுனால குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு 100% வேண்டும். தொழில் ரீதியாக உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் உண்டாகும். தொழிலில் இந்த குலதெய்வமுடைய அனுகிரகம் உங்களுக்கு நிச்சயமாக முழுமையாக கிடைக்கும் அப்படின்றது மாற்றமே கிடையாது. 5ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டத்தை சொல்கிறதுனால அது 10ஆம் இடம் இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி காணக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் 14ஆம் தேதிக்கு மேலே. இந்த மாதம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேஷ ராசிக்கு நிச்சயமாக தொழில் வளர்ச்சி உண்டு. குழந்தைகள் மூலமாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். ஆன்மீக வழிபாடுகளுக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா குரு நல்ல அமைவது, குரு மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஞானம் கிடைப்பது போன்ற விஷயங்கள் ஆசீர்வாதம் கிடைப்பது போன்ற விஷயங்கள் மூலமாக வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். பண வரவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதிக்கு மேலே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டில் இருக்கிறார். ராசி அதிபதி 7ஆம் வீட்டுக்கு வந்தாலே திருமணம் கைக்குடி வரும் அப்படின்னு அமைப்பு உண்டாகும். அதே போல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பார்ட்னர் அமைவாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு உண்டு. வியாபாரம் செழிப்பாக இருக்கும், இதையும் காட்டுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 18ஆம் தேதிக்கு மேலே இந்த ராசி அதிபதி மறைகிறார். 18ஆம் தேதிக்கு மேலே 8ஆம் வீட்டுக்கு வரார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லது கொடுத்தாலும் ஒரு பக்கம் கெடுதலும் கொடுத்துருவார். காசு வரும், சொத்து வரப்போ குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையும் கொடுப்பாரு. குடும்பம் சார்ந்த நல்ல ஒரு விசேஷம் இருக்கும் பொழுது காசு பணம் சொத்து சேர்க்கலை அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிறார். இதுதான் இந்த ரிஷப ராசிக்கு ரிஷப லக்னத்திற்கு உண்டான பொதுவான அமைப்பே. அப்போ உங்கள் ராசிபதியே உங்களுக்கு 1 6ல் உட்காரணும், மறைவு சாந்தத்தில் வர்றாரு, லக்னத்துக்கும் ராசிக்கும் வராரு. அப்போது இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்போது எத்தனாம் தேதி அப்படின்னா 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயமாக கொடுத்தாலும் கூட நோய் நொடிகளோ அல்லது வம்பு வழக்குகளையோ கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டுக்கு வருகிறார். பின்ன 8ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது என்ன அப்படி ஆகும் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி மறைகிறார். அப்போ ராசி அதிபதி மறையும் பொழுது குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதும் வாய்ப்புகள் உண்டாகும். ஆனால் 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் 8ஆம் வீட்டில் மறையும் பொழுது கெட்டவன் கெட்டிலும் ராஜயோகம் அப்படின்றது நிச்சயமாக வேலை செய்யும். ஏன்னா ஒரு பணம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு பணம் கொடுக்கல் வாங்கலில் ஒரு கொஞ்சம் கொடுக்கணும், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இருக்குது அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாலும் அது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிவர்த்தியாகும். திடீர் பண வரவு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா 8ஆம் இடம் என்பது மறைமுக பணம் அப்படின்றது. அந்த 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் மறையும் பொழுது பார்த்தீங்கன்னா திடீர் பண வரவு உங்களுக்கு நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் வேலை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு இடைஞ்சல், வேலையில் போயிட்டு இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு மனக்கசப்பு அப்படின்றது இந்த 18ஆம் தேதிக்கு மேலே நடக்கும். ஆனால் அதை வச்சு பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. சிறிது காலங்கள் தான். சுக்கிரனுடைய கோச்சார ரீதியாக வரக்கூடிய நாட்கள் அப்படின்றது ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடியது, ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்கும். அதனால் அது பயப்பட வேண்டியதில்லை. 18ஆம் தேதிக்கு மேலே விபரீத ராஜயோகம் உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு 8ஆம் வீட்டிலே இருக்காரு. 2 குறைவன் 8ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது பணம் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கொண்டே இருக்கும். அதேமாரி 8 என்பது முதல்ல சொன்னா இல்லையா, மறைமுக பணமாக இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட, லாட்ரி சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயங்கள் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். லாபஸ்தானம் நல்லா இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்காத லாபம் அதிகமாகவே நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவரே உங்களுக்கு 5ஆம் அதிபதி பொழுது அவர் 8ஆம் வீட்டில் மறையும் பொழுது கொஞ்சம் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பேர் நடப்பதோ அல்லது குழந்தைங்களால் ஏதாவது தடைவிளைவு ஏற்படுவதோ வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். அதில் மாற்றமே கிடையாது. சற்று கவனமாக இருந்துக்கணும் குழந்தை சார்ந்த விஷயத்தில். அடுத்தது அவரே 5ஆம் அதிபதி என்பதனால குடும்ப ஒற்றுமையை சொல்கிறதுனால குடும்ப ஒற்றுமையில் சற்று கவனமாக இருக்கணும். ஏதாவது வம்பு வழக்குகள் இருக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதியில் மறையத்தினால குடும்பஸ்தானத்தில் மறையத்தினால அவரும் 5ஆம் அதிபதியும் புதனும் இந்த இடத்துக்கு வரும்பொழுது குடும்ப ஒற்றுமையில் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பேச்சில் கவனமாகவும் இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படின்றத நீங்கள் மனதில் பதிய வச்சுக்கோங்க. அடுத்தது 4ஆம் அதிபதி சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறார் 17ஆம் தேதி வரைக்கும். 4க்குரியவன் 8ஆம் வீட்டில் வந்தால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும்.
தாய்க்கும் உங்களுக்கும் ஏதாவது மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். 4-8 தொடர்பு ஏற்படும் பொழுது சற்று கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட ஏதாவது பழுதுகள் ஏற்படுவது, அவருக்கு ஏதாவது ஒரு விரைய செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இதையெல்லாம் நிச்சயமாக ஏற்படும். அடுத்தவர்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதிக்கு மேலே ஒரு 9ஆம் தேதிக்கு மேலே ராசிக்கு போகிறார். அப்போது 17ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குமே தவிர 4ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுக்கு வந்துவிட்டா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். சிறந்த மருந்துவங்கள் இதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனங்கள் யோகம் உங்களுக்கு உண்டாகும். மாரி வீடு சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஏதாவது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை வாங்கி வீட்டுக்கு மகிழ்வீங்க. அடுத்து உங்கள் ஜாதகத்தில் 7 மற்றும் 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறார். 7க்குரியவன் 7ஆம் வீட்டில் இருந்தால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்தது வியாபாரம் செழிப்பாக இருப்பதற்கான அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் 12ஆம் அதிபதி இருக்கிறதுனால ஒரு பக்கம் வியாபாரம் நடந்தாலும் ஒரு பக்கம் விரயமும் நடக்கும் அப்படின்றது உண்டாகும். இந்த செவ்வாய் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் இதே இடத்துல தான் இருக்க போகிறார். அதனால் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இந்த செவ்வாய் சிறப்பாக செயல்படுத்துவார். பார்ட்னர் கூட ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை புதுசாக ஏதாவது பார்ட்னர் அமைச்சிருக்கீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அதை வெற்றிகரமாக நடத்தி செயல்படுத்துவீங்க. 11 பார்த்தீங்கன்னா ராகு இருக்காங்க. லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. என்றும் உனக்கு துணை இருப்பார், அதில் மாற்றமே இல்லை. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். 15ஆம் தேதி 17ஆம் தேதி வரைக்கும் அதுக்கு மேலே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். விபரீத ராஜயோகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது வாய்ப்புகள் உண்டு. அதுவும் 15ஆம் தேதிக்கு மேலே தான் ரொம்பவே சிறப்பாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். பண வரவு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்றது 15ஆம் தேதிக்கு மேலே தான் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. நம்ம சொல்லலாம் ரிஷபராசிக்கு இந்த ஜனவரி மாதம் ரொம்பவே அமோகமான மாதமாக அமைகின்றது. அடுத்ததாக மிதுன ராசி. மிதுன ராசிக்கு ராசி அதிபதி 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். 7ஆம் வீடு அப்படின்றது மிதுன ராசிக்கு அவ்வளோ சப்போர்ட் இல்லாத வீடு, ஒரு வீடு பாதகம் சொல்லுவோம். பாதகம் அப்படின்றது கெடுதலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. அப்போ மிதுன ராசிக்கு ராசி அதிபதி 7ல் இருக்கும்போது சற்று கவனமாக இருக்கணும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு ஏமாற்றங்களை கொடுக்கலாம், அல்லது பார்த்திங்கன்னா எதிர்பாராத திருமணங்கள் மூலமாக ஒரு மனக்கசப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். திருமணம் சார்ந்த விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும். பொண்ணு மாப்பிள்ளை எல்லாரும் வருவாங்க, ஆனால் அந்த குடும்பத்தை கவனித்து பார்த்து செயல்படுத்தணும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணோம். வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும். அவரே உங்களுக்கு 4ஆம் அதிபதி கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு யோகம் தான். அப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடோ மனையோ சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த காலகட்டத்தில் சொல்லக்கூடியது. எல்லாமே உங்களுக்கு வரும், எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வருமா இல்லையான்றது ஒரு பாதகம். அப்போது ராசி அதிபதி இருக்கும் பொழுது உங்களுக்கு எதை செய்தாலும் இந்த மாதம் முழுவதும் சற்று கவனமாக செய்யணும். இந்த மாதம் முழுவதுமே புதன் இங்கே தான் இருக்க போகிறார், 7ல் தான் இருக்க போகிறார். அப்போ இந்த மாதம் முழுவதும் என்னென்ன விஷயங்கள் கிடைச்சாலும் அந்த விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடந்தாலுமே சரி, எல்லாத்துலேயுமே சற்று கவனமாக இருந்து செயல்படுத்தணும் அப்படின்றதான் உண்மை. அடுத்து 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் பார்த்தீங்கன்னா இதே இடத்துல தான் இருக்கிறார். 17ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். அப்போது 17ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய 7ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது சகோதர ஒற்றுமைகளில் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் வரலாம். அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் நடக்கலாம். முயற்சி செய்தால் கொஞ்சம் தோல்வி அடைகிறது, முயற்சி செய்ய முடியாமல் இருக்கிறது, கொஞ்சம் சோம்பல் அதிகமாகிறது, இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு 8ஆம் வீட்டுக்கு வந்துருப்பார். அப்போது 3ஆம் அதிபதி 8ஆம் வீட்டுக்கு மறைந்தால் விபரீத ராஜயோகம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்டது செய்யக்கூடிய ஒரு கிரகம் 3ஆம் கிரகம். அந்த 3ஆம் இடத்தினுடைய அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் 8ஆம் வீட்டில் போய் மறைஞ்சிறார். அப்போது கெட்டது செய்யவர் பார்த்தீங்கன்னா கெட்டு போயிட்டுவார். இதுதான் அர்த்தம். அப்போ கெடுதல் நடக்காத ஒரு காலகட்டங்களாக இந்த 14ஆம் தேதிக்கு மேலே நிச்சயமாக ஏற்படும். திடீர் பண வரவு, இல்லைனா திடீர்னு ஏதாவது ஒரு விஷயத்தில் பணம் கொடுக்கல் வாங்கலை, ரொம்ப நாளாக நின்றுட்டுருக்கு, அது வராமல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் கூட இந்த காலகட்டம் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். 8ஆம் இடம் அப்படின்றது மறைமுக பணம் சொல்லுவோம். அப்போது அது சார்ந்த ஏதாவது விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். அடுத்தது 5 மற்றும் 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 5க்குரியவன் 6ஆம் வீட்டில் இருந்தால் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் வரும்.
அதே போல் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஏதாவது உடல் ரீதியாக இல்லை மன ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான், இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. வக்ர நிவர்த்தி ஆன உடனே ஒரு தொழிலில் ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதே போல் 10 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனால லாபத்தையும் அள்ளி கொடுப்பார். அதுலேயும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு இடத்துல 6 மற்றும் 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 6ஆம் வீட்டிலே இருந்தால் நல்ல வேலை கிடைக்கும். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இங்கே செவ்வாய் அங்கே தான் இருப்பார். நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள், உங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். அதே போல் செவ்வாய் அப்படின்றது கடன், நோய், வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்து செயல்படுத்தணும். வீடு சார்ந்த விஷயத்திலும் சரி, இல்லை எந்த ஒரு விஷயத்திலுமே சரி, நீங்கள் பார்த்து 1க்கு 2 முறை யோசித்து எந்த ஒரு பேப்பரில் கையெழுத்து போடனாலும் நீங்கள் பார்த்து அதை செயல்படுத்த வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்திருக்கும் அறவே நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வரக்கூடிய லாபங்கள் சரி, கடனுக்கோ நோய்க்கோ ஏதாவது ஒரு செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அதனால் பெருசாக இந்த மாதம் பிளான் பண்ண வேண்டாம். இப்படி தான் இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே பிளான் பண்ணி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பிளானெல்லாம் நீங்கள் அடுத்த மந்த்து பார்த்துக்கலாம். இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நான் வேறு எதனா முதலீடு பண்ணி நான் இந்த வாட்டி தான் நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்றதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த தை மாதத்திற்கு பிறகு நீங்கள் பார்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்பவே நல்லது. இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது ஜனவரி 1 முதல் 18 தேதி வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் தொடங்க வேண்டாம். என்ன வருதோ அதை நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு போனால் அதுவே சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள் எதுவுமே இந்த மிதுன ராசிரியர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதே போல் பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைங்க சார்ந்த விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும். தொழில் நடந்துட்டு இருக்கும். ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு ஏமாற்றம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றதுல சற்று கவனமாக இருந்து நீங்கள் செயல்படணும். அடுத்ததாக கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள், நிறைய ஏமாற்றங்கள் இருந்தாலும் மாதம் ஏதோ ஒரு நல்ல வழி கிடைக்குமா, அப்படி அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஜாக்பாட் கிடைக்குமா, ஏதாவது ஒரு வழியில் அவங்களுக்கு உயர்ந்து வருவாங்களா அப்படின்றத தான் பார்த்துட்ருக்கோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த காலகட்டம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடக ராசிக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் தான் பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், குடும்பத்தை அமைக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்காரு அப்படின்னா 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதிக்கு மேலே தான் 7ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். அப்போது 2ஆம் அதிபதி மறையும் பொழுது பல தடைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. செலவுகள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. ஒரு மருத்துவ செலவுக்கோ இல்லை வீண் விரயங்கள் அதிகமாக வாய்ப்பு உண்டு. 16ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு மகர ராசிக்கு வரார். அப்போது 2ஆம் அதிபதி 7ல் வரும்பொழுது திருமணம் ஆகாமல் இருந்தவர்களுக்கு நிச்சயம் திருமணம் நடப்பதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பார். 7 அப்படின்றது திருமணஸ்தானம், 7ன்றது வியாபாரம், பார்ட்னர் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பதவி. அப்போது 14ஆம் தேதிக்கு மேலே நிச்சயமாக இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரும். திருமணம் கைகூடி வரும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பம் சேர்வதற்கான வாய்ப்புகள், குடும்பம் அனைத்தும் உண்டாகுவதற்கான சிறப்பான வாய்ப்புகளும் உண்டாகும். இந்த 14ஆம் தேதிக்கு மேலே ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து 3 மற்றும் 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான், 3 மற்றும் 12ஆம் இடத்தினுடைய அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறார். பொதுவாக 3ஆம் அதிபதி மறையிறது உங்களுக்கு ரொம்பவே விசேஷங்க. ஏன்னா கெட்டிடும் கடன் ஏதாவது இருந்தால் அதை அடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் சகோதர ஒற்றுமையை கொஞ்சம் சிறப்படுத்தி கொடுப்பார். ஏன்னா சகோதரர்கள் மூலமாக ஏதாவது கருத்து வேறுபாடுகள் நடந்ததாக கூட இந்த 3ஆம் அதிபதி மறையும் பொழுது அவருக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் ஒரு புரிதல் அப்படின்றது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். முயற்சி செய்து ஜெயித்து அதனுடைய வெற்றி காணக்கூடிய உங்களுக்கு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். எந்த விஷயமாக இருந்தாலும், பணம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பார் இந்த 7ஆம் தேதிக்கு மேலே கடகராசி அன்பர்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிபதி புதன் பகவான் பார்த்தீங்கன்னா 6ல் மலர். அப்போ விரயங்கள் கொஞ்சம் குறையும். கோவில் வழிபாடு, ஆன்மீக வழிபாடு, தீர்த்த யாத்திரை இது போன்று சென்று வர சூழ்நிலைகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 4 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டில் இருக்கார். 4 5ஆம் வீட்டில் 18ஆம் தேதி வரை இருக்கும் வரைக்கும் வீடோ மனைகளோ சொத்துக்களோ உங்கள் ஜாதகத்தில் இந்த காலகட்டத்தில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அதனுடைய ப்ராசஸிங் எல்லாமே 18ஆம் தேதிக்கு முன்னாடி செஞ்சு கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அது மட்டும் இல்லாமல் 4ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் அம்மாவுடைய சப்போர்ட் உங்களுக்கு நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்குது அப்படின்னா அம்மா உதவி மூலமாக உங்களுக்கு சேரும். பார்த்தீங்கன்னா அவர் 18ஆம் தேதிக்கு மேலே அவரும் 6ஆம் வீட்டுக்கு வருவார். அப்போது 4ஆம் அதிபதி
கேந்திராதிபதி மறைந்தான் நிறைய கஷ்டங்களை கொடுப்பார். நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, வண்டி வாகனங்கள் பழுதடைந்து அதுக்கு ஏதாவது ஒரு செலவுகளோ ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல விஷயங்கள் எல்லாமே கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதிக்கு முன்னாடி செய்து கொள்வது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். 18ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் பொறுமையும் கைப்பிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். லாபம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எப்பயும் போல் உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதில் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இது பார்த்திங்கன்னா 7, 8, 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 8ஆம் வீட்டிலே இருக்கார். அவர் உங்களுக்கு அஷ்டம சனியாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தினமாக இருந்தாலும் சரி, பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமாக இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றத நீங்கள் முற்றிலும் உண்மை. அது உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டிலே இருக்கிறார். 5 கூடியவன் 5ஆம் வீட்டிலே இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். குழந்தைகள் மூலமாகவோ, குல தெய்வத்தின் மூலமாகவோ, குடும்பம் ரீதியாகவோ உங்களுக்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல பெயர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சி அப்படின்றது இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் உண்டாகும். அதுக்கு உண்டான விரயங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தினே வரும். 10ல் குரு இருக்கார். அவர் இவ்வளோ நாள் வக்ரமாக இருக்கிறார். இப்போ வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சு. அப்போ 9ஆம் அதிபதி இப்போ 10ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அப்பாவுக்கும் மகனுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி இப்பொழுது மனம் சந்தோஷமாக இருக்கும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். அப்பா உதவிகள் உங்களுக்கு அனுகூலங்களே உண்டாக்கும். யாத்திரை போன்ற பயணங்களை நீங்கள் அதிகமாக மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். அதனால் கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முன்னாடியே செய்து கொள்ளுங்கள். மற்றபடி தொழில் நல்லா இருக்கும். எல்லா விஷயத்திலும் லாபங்கள் உங்களுக்கு உண்டாகும். அதிர்ஷ்டகரமான மாதமாக உங்களுக்கு அமைகின்றது. அடுத்ததாக சிம்ம ராசி. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கார் சூரிய பகவான். சூரியன் 5இல் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். 5ஆம் இடம் அப்படின்றது அதிர்ஷ்டம் கொடுக்கும். உங்கள் ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ 5ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். திடீர் பணவரவு, குடும்ப ஒற்றுமை, குழந்தைகள் மூலம் பெருமை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் உண்டாகும். இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா அடுத்து 17ஆம் தேதிக்கு மேலே 6ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்போது 6ஆம் வீட்டுக்கு போகும்போது உங்கள் ராசி அதிபதி மறைகிறாரு. அப்போது அந்த 17ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஒரு நோய் நொடியோ இல்லை கடன் வாங்குகிற விஷயமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்புண்டு. ஆனால் வேலை நிதானம் தேவை. வேலை சார்ந்த விஷயங்கள்னால வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகளும் உண்டாகும். வேலை மாற்றங்கள் அப்படின்றது ஒரு சிலருக்கு கட்டாயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் சாதகமாகவே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் 2 மற்றும் 11ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் பார்த்தீங்கன்னா பணம் மற்றும் லாபத்தை கொடுக்கக்கூடிய புதன். உங்கள் ஜாதகத்துக்கு பணம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனால தான் வரும். அப்போது அந்த கிரகம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டில் தான் இருக்கார். இந்த மாதம் முழுவதும் லாபங்களும் பணமும் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். மேடம் குடும்பத்தை சொல்கிறதுனால குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். திருமணம் ஆகாமல் இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இது 3 மற்றும் 10ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகம். அந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இப்போ 4ஆம் வீட்டில் இருக்கார். அப்போது 3 கூடியவன் 4ஆம் வீட்டில் இருந்தால் சகோதரன் மூலமாக உதவிகள் கிடைக்கும். அப்போது 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கேந்திராதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் கேந்திர ஸ்தானத்தில் 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது தொழில் வளர்ச்சி உண்டாகும். தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா பல நபரை சந்தித்து சாதகமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ 10 அப்படின்ற தொடர்புனால ஏற்பட்டால் தொழிலில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அப்புறம் அவரே உங்களுக்கு இந்த சுக்கிரன் 18ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு வருவார். அப்போ நிச்சயமாக 10க்குரியவர் 5ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதிர்ஷ்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 18ஆம் தேதிக்கு மேலே நிச்சயமாக வேலை செய்யும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அடுத்து உங்கள் ஜாதகத்தில் 4 மற்றும் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கார். 4க்குரியவர் 4ஆம் வீட்டிலே இருந்தாலும் வீடு மனை சொத்துக்கள் வாங்குவதற்கான அமைப்பு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது. அப்பா அம்மாவுடைய உதவிகள் கிடைப்பது, பூர்வீகம் சார்ந்த சொத்துக்களில் நல்ல தீர்வு கிடைப்பது இதையெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த சிம்ம ராசிக்கு சிம்ம லக்னத்திற்கு 4, 9 என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பாகதாதிபதியாக இருக்கிறதுனால ஒரு மனக்கசப்புக்கு அப்புறம் தான் இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்றதுல உறுதியாக சொல்லலாம். பொதுவாக சிம்ம ராசிக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா விஷயங்களுமே சொல்லியிருக்கோம். அதே போல்
5 மற்றும் 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அந்த அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரமாக இருக்கிறார். இப்போ ஜனவரி 1ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதனால அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு அதிகமாக பெருகும் அப்படின்றதுலையும் மாற்று கருத்து எதுவும் கிடையாது. 8ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது ஆயுள் கண்டங்கள் போன்றவை விலகும். ஆரோக்கியம் சார்ந்த நல்ல ஒரு மருந்துகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் வளர்ச்சி அப்படின்றது நிச்சயமாக உண்டாகும். லாபங்களும் உண்டாகும். இந்த மாதம் சிம்ம ராசிக்கு ஒரு ஜாக்பாட் அடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைக்கின்றது. அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்கு 1 மற்றும் 10ஆம் இடத்திற்கு சொல்லக்கூடிய புதன் 4ஆம் வீட்டில் இருக்கிறாரு. இந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் வீடு மனை சொத்துக்கள் தொழில் வளர்ச்சி இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஆனால் இந்த பாதகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் எதையும் செஞ்சாலும் நிதானமாக செய்யணும். ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு அப்புறமா தான் இந்த உங்களுக்கெல்லாம் சொத்து மனை வீடு பிரச்சனை போன்றவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதை முழுமையாக யோசித்து செய்யும் பொழுது அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பெயர் புகழ் மதிப்பு மரியாதை இதெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. லக்னாதிபதி நல்ல இடத்துல இருந்தாலும் எல்லாமே தானாக தேடி வரும் அப்படின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது. இந்த புதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அடுத்து 2 மற்றும் 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் வீட்டில் இருக்கிறார். 2ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் இருந்தால் பண வரவுல ஏதாவது ஒரு செலவுகளாக அமைப்பு உண்டாகும். அதே போல் அம்மாவுக்கும் ஏதாவது உதவிகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டாகும். அதனால் இந்த சுக்கிரன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதிக்கு மேலே 4ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்போது 2ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுக்கு வந்தால் உங்கள் பண வரவு எல்லாமே சொத்து சேர்க்கையாகவோ உங்கள் ஆரோக்கியத்திற்காகவோ உங்கள் ஃப்யூச்சர் பிளானுக்காகவோ சேமித்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அவரே உங்கள் 9ஆம் அதிபதியாக இருந்து 4ஆம் அதிபதியாக வருகிறதுனால உங்களுக்கு பூர்வீகம் சார்ந்த சொத்துக்களுக்கு மொத்த வகை சேர்ப்பீங்க. நகை வண்டி வாகனம் வீடு வாகனம் போன்றவை அனைத்தும் வாங்குவதற்கு மகிழ்வீர்கள். தீர்த்த யாத்திரை சென்று வருவீர்கள். மாணவ மாணவிகள் உயர் கல்வி படிப்புக்காக வெளியூர் பயணங்களை மேற்கொண்டு வருவீர்கள். அடுத்து உங்களுக்கு 3 மற்றும் 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் வீட்டிலே இருக்கார். 3 குறைவன் 3ஆம் வீட்டிலே இருந்தால் கடுமையாக முயற்சி செய்து ஜெயித்து அதில் ஒரு வெற்றியை காண்பீர்கள். சகோதர ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கம்யூனிகேஷன் லெவல் நிறைய பெரிய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். அவர் 8ஆம் அதிபதியாக 3ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது திடீர் பண வரவு உங்களுக்கு கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து 4 மற்றும் 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ வக்ர நிவர்த்தி ஆன முன்னே உங்களுக்கு ஆளுமை சிறப்பாக இருக்கும். அதுமாரி திருமண வரன்கள் எல்லாமே தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். சொல்லலாம் இந்த மாதம் உங்களுக்கு யோகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம். 12ஆம் இடத்துல சொல்லக்கூடிய சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிறார். 17ஆம் தேதிக்கு மேலே 5ஆம் இடத்துக்கு மாறுகிறாரு. 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டுக்கு போகும்பொழுது நிச்சயமாக குழந்தை சார்ந்த ஏதாவது ஒரு விஷயத்துல மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்றதுல நிச்சயமாக சொல்லலாம். குடும்பத்தோட சுற்றுலா சென்று வருவது, இன்ப சுற்றுலா சென்று வருவது, தீர்த்த யாத்திரைகள் போயிட்டு வருவது இதெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும். ஒரு சுப விரயங்கள் நிச்சயமாக உங்கள் குடும்பத்திற்கு உண்டாகும். ஏதாவது ஒரு வகையில் நல்ல காரியங்கள் நடக்கும் அப்படின்றது இந்த மாதத்தில் நடக்கும் அப்படின்றதுல தாராளமாக உறுதியாகவும் சொல்லலாம். ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லாக இருந்தால் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் நிச்சயமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசிக்கு ராசி அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கிறார். துலாம் ராசிக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் வரவு வந்துகிட்டே இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி வரைக்கும் நிச்சயமாக பண வரவு உங்களுக்கு உண்டாகும். 18ஆம் தேதிக்கு மேலே 3ஆம் வீட்டுக்கு போகிறார். துலாம் ராசிக்கு அவருடைய சுக்கிரன் 8ஆம் அதிபதி பார்க்குறார். அப்போ 8ஆம் அதிபதி மறைய போகிறார். அப்போது 8க்குரியவர் மறைஞ்சால் விபரீத ராஜயோகம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும். பெரிய வரவு சாரளவுகள் உங்களுக்கு இருக்காது. நிச்சயமாக பண வரவு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்கான ஒரு மாதம் உங்களுக்கு உண்டாகும். இது பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 2ஆம் வீட்டிலே இருக்கார். 2 குறைவன் 2ஆம் வீட்டிலே இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு குடும்பம் அமையும். திருமண வரன் தேடி வரும். ஏன்னா 7ஆம் இடம் என்பது திருமண ஸ்தானத்திற்கு கொடுக்கறதுனால திருமண வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். ஏதாவது ஒரு வகையில் காசு பணம் சொத்து சேர்க்கை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு. உங்கள் பேச்சுக்கு மறுபேச்சு இல்லாத ஒரு வார்த்தை உங்களுக்கு உண்டாகும். உங்கள் வாக்குக்கு மறு வாக்கு இல்லை அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் பேசுறது எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து 3 மற்றும் 6ஆம் இடத்துல சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரமாக இருந்த காலத்தில் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகி 7ஆம் வீட்டுக்கு போகிறாரு. உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கார். 6ஆம் அதிபதி மற்றும் 3ஆம் அதிபதி 7ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோய் நொடிகளோ இல்லை வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்தால் கூட இப்போ எல்லாமே
சாதகமாக இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. பொதுவாகவே குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வளர்ச்சி அப்படின்றது உண்டாகும். ஏன்னா வக்ரமாக இருந்ததுனால கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருந்திருக்கலாம். இப்போ முழு வக்ர நிவர்த்தி ஆகி உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது நிச்சயமாக நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குடும்ப பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் இடத்துல சொல்லக்கூடிய புதன் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் வீட்டில் இருக்க 9ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது அப்பா பிள்ளைக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரலாம், அல்லது வெளியூர் பயணங்கள் கொஞ்சம் ஏதாவது நீங்கள் அலைச்சலாக பயணங்கள் உங்களுக்கு மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகலாம். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாபங்கள் குறைந்தவாறு இருக்கலாம். தீர்த்த யாத்திரை, ஆன்மீகம், சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு அமைப்பு இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த புதன் பகவான். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் சொல்லக்கூடிய சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டில் இருக்கிறார். 17ஆம் தேதிக்கு மேலே 4ஆம் வீட்டுக்கு வருவார். 11ஆம் அதிபதி 3ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது அந்த 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக லாபங்கள் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாமும் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும். உங்கள் தேவைகள், ஆசைகள் எல்லாமே பூர்த்தி செய்வதற்கான ஒரு மாதமாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு 1 மற்றும் 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே இருக்கார். ராசி அதிபதி ராசியிலே இருக்கும் பொழுது பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்போ அவரே உங்களுக்கு 6ஆம் அதிபதி ராசியில இருக்கிறதுனால ஏதாவது ஒரு நோயோ அல்லது கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து 2 மற்றும் 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. பொதுவாகவே 2ஆம் இடத்துல வக்ரம் ஆகும் பொழுது காசு, பணம், சொத்து சேர்க்கை ஏற்படும் போது குடும்ப பிரச்சனைகளில் குழந்தைகள் ரீதியாக ஏதாவது மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கும். இப்போ அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் 31க்கு அப்புறம் நிவர்த்தி ஆகிருப்பார் இல்லையா. மேலே இந்த ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்புகள், பண வரவு, நல்ல ஒரு வேலை வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். குழந்தைகளால் இருந்து வந்த அவமானங்கள், மனக்கசப்புகள் இதெல்லாம் நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். 1000 இருந்தாலும் அவருடைய சற்று கவனமாக இருந்துக்கணும். 7 மற்றும் 12ஆம் இடத்துன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவரும் உங்கள் ராசியிலே இருக்கிறார். 7ஆம் அதிபதி ராசியிலே இருந்தால் திருமண வரன் தேடி வரும், திருமணம் கைக்கூடி வரும். நிச்சயமாக திருமணம் கைக்கூடி வீட்டில் சுப காரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதிக்கு மேலே 3ஆம் வீட்டுக்கு வராரு. அப்போது 18ஆம் தேதிக்கு மேலே 3ஆம் வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்கள் இருந்தாலும் சரி 18ஆம் தேதிக்கு முன்னாடி செஞ்சு கொள்வது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். பார்ட்னர் கூட தொழில் பண்ணிட்டு இருக்கேன், இந்த தொழிலில் கொஞ்சம் நான் முதலீடு எக்ஸ்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதெல்லாம் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியிலே செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் 2ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெளிநாடு பணம் கிடைக்கும். யூடியூப் சார்ந்த பணங்கள், இதேமாரி வெளிநாடு பணங்கள் சொல்லுவோம் இல்லையா. ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தின் படி உங்களுக்கு நல்ல பணவரவு நிச்சயமாக உங்களுக்கு கைக்கூடி வரும். உங்கள் ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் இடத்தினுடைய அதிபதி என்று சொல்லப்படும் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. எல்லா விதத்திலுமே சரி 1, 2, 3 தொடர்பு ஏற்பட்டு அப்போ பாருங்கள் 8க்குரியவனும் 2ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது பண வரவு வரும். மனமுக பணவு நிச்சயமாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஷேர் மார்க்கெட் சார்ந்த விஷயங்கள், அதே போல் பார்த்தீங்கன்னா வராத இருந்த பணம், இழுப்பறையாக இருந்த பணம் எல்லாம் உங்களுக்கு வரப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுக்கு இப்போ 11ஆம் இடத்தினுடைய அதிபதியாக மாறதுனால லாபங்கள் கிடைப்பதற்கான மாதங்களாக இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டில் இருக்கார். அது 3ஆம் வீட்டுக்கு போகிறார். 10க்குரியவர் 2ஆம் வீட்டில் இருந்தால் தொழில் ரீதியாக வருமானங்கள் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். அதுவும் 17ஆம் தேதி வரைக்கும். 14ஆம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் தொழில் வளர்ச்சி அப்படின்றது கொஞ்சம் முன்னேற்றமாக காணப்படும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லா வளர்ச்சிகளும் 2, 3 தொடர்புடையதுனால பெயர், புகழ், மதிப்பு மற்றும் பண வரவு, சுப நிகழ்ச்சிகள் இது எல்லாமே இந்த மாதம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கு உங்கள் ராசி அதிபதி கடந்த 31ஆம் தேதியோடைய வக்ரத்தை நிவர்த்தி ஆகிட்டு இருக்கார். இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடைக்காது. வக்ரமாக இருந்து குழந்தைகளால், பணத்தினால, உறவினர்களால், சொந்த பந்தத்தினால நிறைய அவமானங்களும் கெட்ட பெயர்களும் இருந்திருக்கும் தனுசு ராசிக்கு. உங்கள் ராசி நிவர்த்தி ஆகிட்டார். இப்போ இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடு, மனை, சொத்து சேர்க்கை, இவை பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய மாற்று கருத்தே கிடையாது. பார்த்தீங்கன்னா 5 மற்றும் 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம்
12ஆம் வீட்டில் இருக்கார். 5க்குரியவர் 12ஆம் வீட்டில் இருந்தால் கொஞ்சம் விரைய செலவுகள் உண்டாகும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சுப விரயங்கள் செய்யும் பொழுது அசுப விரயங்கள் குறையும் அப்படின்றது உங்களுக்கு உண்மை. 5 அப்படின்றது குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மருத்துவ சார்ந்த விஷயங்களோ அதாவது ஒரு விரைய செலவுகள் குழந்தைகள் மூலமாக நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. போல் 12ஆம் அதிபதி செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது தீர்த்த யாத்திரை சென்று வருவது போன்ற அமைப்புகள், வெளியூர் வெளிநாடு பயணங்கள் சிறப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து 6 மற்றும் 11ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் சரி 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அடுத்து 18ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கு வராரு. 6ஆம் அதிபதி ராசிக்கு வரும் பொழுது வேலை வாய்ப்புகள் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்து 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய விபரீத ராஜயோகத்தை திடீர் விபரீத ராஜயோகத்தையும் உங்களுக்கு பண வரவு யோக வரவும் உண்டாக்கி கொடுப்பார். நல்ல வேலை, வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு, தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு சென்று பிழைக்கணும் அப்படின்றவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டாகும். இந்த மாதத்தில் இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்து அவரே 11ஆம் அதிபதியாக லக்னத்திற்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த 18ஆம் தேதிக்கு மேலே தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா அதிக லாபங்கள் நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். 2ஆம் திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். இது அனைத்தும் ஏற்படுத்தி கொடுப்பார். 7 மற்றும் 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கிறார். 7ஆம் அதிபதி ராசியில் இருந்தால் திருமணம் கைகூடி வரும். சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும். வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் இருக்கக்கூடிய தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க புதிதாக பார்ட்னர் கூட தொழில் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறவங்களாம் இது ஒரு சாதகமான ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். அவரே உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக லக்னத்துக்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு, தொழில் லாபங்கள் இதை எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாரு. தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி அப்படின்றது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் பார்த்தீங்கன்னா ராசியிலேயே இருக்கிறாரு. 9ஆம் அதிபதி ராசியில் இருக்கும் பொழுது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், முன்னோர்களுடைய ஆசீர் இதெல்லாம் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வியில் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் படிக்கணும் அப்படின்னு வெளிநாட்டுக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளணும், கண்டிப்பாக அது வெற்றிகரமாக அமையும். ஜனவரி மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகுந்த யோகத்தையும் பண வரவையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் 100% நடைபெறும். அடுத்ததாக மகர ராசி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி முடிந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு ப்ரீட் போயிட்டு இருக்கு உங்களுக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்களும் உங்களுக்கு நல்லா இருக்காங்க. குரு பகவானும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். குரு வக்ர நிவர்த்தி ஆனவனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விரைய செலவுகள் குறைஞ்சிருக்கும். அதே போல் குரு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், சகோதர ஒற்றுமையும் அதிகரித்திருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் 11ஆம் வீட்டிலே இருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா 11 அப்படின்றது லாபஸ்தானம், 4 அப்படின்றது அம்மாவை குறிக்கக்கூடிய 4ஆம் அதிபதி வளமாக இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அம்மா மூலமாக லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். பொதுவாக உங்கள் லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தை பொறுத்திருக்கும் அதிகமாகவே இருக்கிறது. ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு, வீடு மனை சொத்து சேர்க்கை ஏற்படும், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமாக நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும். அடுத்து உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 11ஆம் வீட்டில் இருக்கார். அப்போது 10ஆம் அதிபதி 11ல் இருந்தால் தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு லாபங்கள், எது செய்தாலும் பல மடங்கான வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்றதுல ஒரு மாற்று கருத்தே கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 15ஆம் வீடுக்கு மேலே 15ஆம் தேதி வீட்டுக்கு வரப்போ கொஞ்சம் 18ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் தொழிலில் மாற்றங்கள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிநாடு பிஸ்னஸ்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். அடுத்து உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6 மற்றும் 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் 15ஆம் வீட்டில் இருக்கார். இப்போ 12ல் இருக்கும் போது விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அவரே 9ஆம் அதிபதியாக 12ல் இருக்கும் பொழுது அப்பாவுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். அதுமாரி 9 அப்படின்றது தீர்த்த யாத்திரை, ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமாக ஈடுபடுவீர்கள். 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் பார்த்தீங்கன்னா 12ல் மறைகிறதுனால மாதம் பார்த்தீங்கன்னா எல்லா கெட்ட கிரகங்களும் மறைந்து விட்டது. மறைந்த கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய எல்லாமே மறையும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். கெட்டவன் கெட்டிலும் ராஜ யோகம் மகர ராசிக்கு இந்த மாதம் ஏற்படுகின்றது. அதனால பெரிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய மாதமாக மகர ராசி அன்பர்களுக்கு உண்டாகும். அடுத்ததாக கும்பராசி. கும்பராசிக்கு ஜென்ம சனி போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப உண்மை. ஏன்னா கும்ப ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 11ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா 2னா பணம் வர கொடுக்கக்கூடிய இடம், 11னா லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம்.
இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் இருக்கார். அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் வக்ரமாக இருந்தார், இப்போ வக்ர நிவர்த்தி ஆயிட்டுறார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு அப்படின்றது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு அமைப்பு ஏற்படும். இது எல்லாமே சாதகமாக இருக்கும். இதில் எந்த ஒரு கருத்துமே கிடையாது. 3 மற்றும் 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் வீட்டிலேயே இருக்கிறார். 10 10லே இருந்தால் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி உண்டாகும். புதிய தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். தொழிலில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். கடுமையாக முயற்சி செய்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா 4 மற்றும் 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் வீட்டில் இருக்கார். அவரும் 12ஆம் தேதிக்கு மேலே 11க்கு வருவார். தொழில்னா லாபம். அப்போது கும்பராசிக்கு 4ஆம் அதிபதி 10ல் இருக்கார். கேந்திராதிபதி கேந்திரில் இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பாரு. யாராவது மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக உதவிகள் கிடைக்கும். வீடு மனை சொத்துக்கள் அப்படின்றது நிச்சயமாக தொழில் ரீதியாக வரக்கூடிய பண வாகனங்கள் வாங்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டுக்கு அவரே போகும்பொழுது நிச்சயமாக லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் 11ஆம் தேதிக்கு மேலே. அப்போ அவர் வந்து 9ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால அப்பா மூலமாக லாபங்கள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. 5 மற்றும் 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கார். 5க்கு ஒருவர் 11ல் இருந்தால் குழந்தைகள் மூலமாக லாபம் கிடைக்கும். குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள், நல்ல ஒரு அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. 8ஆம் அதிபதி 11ல் இருந்தால் 8ஆம் அதிபதி என்பது திடீர் பணவரவு, மறைமுக பணவு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அப்போ 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது 11ஆம் இடத்துல பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் நிச்சயமாக இதன் மூலமாக பணம் வரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். திடீர் பணவரவு, திடீர் மறைமுக பணவு, லாட்ரி, ஷேர் மார்க்கெட் போன்றவற்றின் மூலமாக திடீர் பண வரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பாரு. 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் பார்த்தீங்கன்னா அவரும் 11ல் தான் இருக்கார். அப்போது 7 அப்படின்றது உங்கள் பார்ட்னர், 7 கணவன் மனைவி அப்படின்றதுனால அவர்கள் மூலமாக லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அவர்களுக்கும் இதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். 7-11 தொடர்பு ஏற்பட்டாலே 2ஆம் திருமணத்திற்கும் திருமண வாய்ப்புகளுக்கும் நிறைய அமைப்புகள் உண்டாகும். ரொம்ப நாள் திருமணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து 17ஆம் தேதிக்கு மேலே 12ல் மறைகிறார். அப்போது உங்கள் பிளானிங் எல்லாமே சுப நிகழ்ச்சிகளாக மாறும். பார்ட்னர்ஷிப் சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அது வெற்றிகரமாக முடியும். சார்ந்த தொழிலில் இருக்கிறவர்கள் உங்கள் பிளானிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதிக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விரயங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இது முற்றிலும் உண்மை. இந்த மாதம் தொழில் லாபங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைகின்றது. அடுத்து மீன ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். இனி உங்களுக்கு வந்து பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை தானாக கிடைக்கும். தொழிலில் வந்து நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். ஏன்னா அவரே உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால தொழிலில் வந்து குரு பகவான் தான். உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் தான். இத்தனை நாள் வக்ரமாக இருந்து பல தொலைகள் கொடுத்துருப்பாரு. பல கெட்ட பெயர்கள், அவமானங்கள் இதெல்லாம் இருந்தால் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆனதுனால நிச்சயமாக இனி வரும் காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபங்கள், பண வரவு, குடும்பம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி அப்படின்றது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து 2 மற்றும் 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் உங்களுக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து, அப்பா மூலமாக உதவிகள் கிடைப்பதற்காகவும் பண வரவு தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில் ரீதியாக அதிகமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தீர்த்த யாத்திரை, உயர்கல்வி படிப்பு போன்ற விஷயங்களுக்காக நீங்கள் வந்து வெளியூர், வெளிநாட்டை செல்வதற்கான அமைப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான அமைப்புகள் வந்து நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு. அடுத்து 3 மற்றும் 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் வீட்டில் இருக்கார். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18ஆம் தேதிக்கு மேலே 10ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. 3ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுக்கு இருந்தால் சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். சகோதரர் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவரே உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக மாறி 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால திடீர் பண வரவு அப்படின்றது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு. உங்களுக்கு இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதிக்கு மேலே 10ஆம் வீட்டுக்கு போகிறதுனால தொழிலில் 18ஆம் தேதிக்கு மேலே பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாமல் இருப்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்து 4 மற்றும் 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கார். அப்போது 4 10ஆம் வீட்டில் இருந்தால் கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் வந்து உண்டாகும். அதே போல் 7ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது இந்த புதனானது 10ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது பார்ட்னர் கூட கூடுதல்
செஞ்சு ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பார். தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்களோ இல்லை ஒரு மனைவியோ இல்லை நீங்களோ உங்கள் கணவரோ சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இந்த மாதத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார். 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய வீட்டில் 10ஆம் வீட்டில் இருக்க 6 10ஆம் வீட்டில் இருந்தால் கடன் வாங்கி நீங்கள் ஒரு தொழில் ஏற்படலாம். இல்லைன்னா தொழிலில் ஏதாவது தொழிலை நீங்கள் விரிவுபடுத்துவதற்காக கடன் வாங்குவீங்க. இல்லைன்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உள்ளாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் 17ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு 11ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்போ நிச்சயமாக புதிய வேலை வாய்ப்புகள், தொழிலில் ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், புதிய புதிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு அறிமுகமாவாங்க. உங்கள் கம்யூனிகேஷன் லெவல்கள் எல்லாமே அதிகமாகும். அதிகமான லாபத்தை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டாகும். அதாவது பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி நடந்துட்டு இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பண வரவு, தொழில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.